திருப்பதி வெங்கடேஸ்வரருக்கு சொந்தமான மலை கிடையாது. இதை வராக மலை என்று கூறுவார்கள். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை காப்பாற்றிய பின் தேவர்கள் அனைவரும் பூமியின் நன்மைக்காக வராகரை பூமியிலேயே இருக்கும்படி வேண்டினார்கள். வராகரும் அந்த கோரிக்கையை ஏற்று ஒரு மலையில் தங்கினார். அதுதான் வராக சேஸ்திரம் என்ற திருப்பதி மலை. பின் வெங்கடேஸ்வரர் அவதாரத்தின் போது அவர் பார்த்த முதல் இடம் இந்த வராக சேஸ்திரம். வெங்கடேஸ்வரர் வராகமூர்த்தியிடம் தன்னுடைய சோக கதையை கூறி இந்த மலையில் தங்க இடம் கேட்டார். ஆனால் வராகர், நீங்கள் இந்த மலையில் தங்க வேண்டுமென்றால் எனக்கு காணிக்கை தர வேண்டும் என்று கூறினார். அப்பொழுது வெங்கடேஸ்வரர், நான் இப்பொழுது லக்ஷ்மியை இழந்துள்ளேன், அதனால் என்னால் காணிக்கை செலுத்த முடியாது என்று கூறினார். ஆனால் நான் ஒரு வாக்கு தருகிறேன், இங்கு என்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் என்னை தரிசிப்பதற்கு முன்பு உங்களை தான் தரிசிப்பார்கள். அதனால்தான் திருமலையின் வடக்கு வளாகத்தில் வராகரின் சன்னதி உள்ளது. அதனால்தான் பலர் வராகரை வணங்காமல் திருப்பதி யாத்திரை நிறைவு பெறாது என்று கூறுவார்கள்.